தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கோவையில் தக்காளிகளை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். கோவையை அடுத்த நாச்சிபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் தக்காளி பயிரிட்டுள்ளனர். தக்காளி அறுவடைக்கு தயாராகியுள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மழை காரணமாக செடிகளிலிருந்து தக்காளி உதிர்ந்தும் கருகியும் வீணாகி போகிறது. தக்காளி, மிளகாய் எல்லாம் பயிர் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மழை பெஞ்சதுனால எங்களுக்கு பெருத்து சேதம். இப்போ நீங்களே பார்க்கலாம், இப்போ முன்னால் காமிச்சாங்களே, அது மாதிரி பார்த்தா அதில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதை பூராமல் முழுசாக அறுவடை பண்ண முடியாது. உரிய நேரத்தில் அதுக்காக பாருங்க, ஆளு கூட பிடித்தா இன்னைக்கு பிரச்சனை. அந்த காய் இருக்கிற காயாவது எடுத்து பதம் பண்ணி ஏதாவது மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் முடியாமல் பாருங்க, ஆளுகள் பிரச்சனை. இது முதல்ல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு 1 லட்சம் ரூபாய் பக்கமாக செலவு பண்ணியிருக்கோங்க. இப்போ எடுத்து மீறி எடுத்திருப்போம், ஒரு 4-5 தடவை பிடுங்கியிருப்போம். பழுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நாம் வரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பெட்டி பறிச்சா ஒரு 10 பெட்டி தான் தேருங்க. அந்த அளவுக்கு பூராம அந்த செடியிலேயே அது காய் நசுங்கி அது பாருங்க நோய் வந்த மாதிரி இருக்குது. மழைக்கு நடுவில் அறுவடை செய்யப்பட்ட தக்காளிகளுக்கும் உரிய விலை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தக்காளிகளை விவசாயிகள் கூடை கூடையாக சாலைகளில் கொட்டி செல்கின்றனர்.